வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸில் கமா ஆட் பண்ணி எப்படி மல்டிபிள் எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். செலக்டர்ஸில் கமா ஆட் பண்ணி கம்பைன் பண்ணுறது மூலமா நம்மளால் மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், ஆல்ரெடி நம்மளால் மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ண முடியுது, எதுக்கு இந்த கமா காம்பினேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. எஸ், நம்ம ஆல்ரெடி மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ப்ரீவியஸாக நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டைப்பை பேஸ் பண்ணியோ இல்லை கிளாஸ் நேமை பேஸ் பண்ணியோ இல்லை ஐடி நேமை பேஸ் பண்ணியோ தான் மல்டிபிள் எலிமெண்ட்ஸாக செலக்ட் பண்ணோம். அண்ட் இந்த எக்ஸாம்பிள்லேயே நம்மக்கிட்ட டேபிளில் நிறைய பிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் பிக்கிள்ஸை நம்ம செலக்ட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், டேரெக்டாக டைப்பை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ டேக் எல்லாமே டைப்பில் வரும். ஸோ பிக்கிள் அப்படின்னு சொன்னோன்னாவே டைப் செலக்டர் யூஸ் பண்ணி நம்மளால் மல்டிபிள் எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா எல்லா பிக்கிள்ஸுமே வந்துட்டு ஷேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் மல்டிபிள் எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும். பட் நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும்னா ஒன்று அந்த டைப் எல்லாமே மேட்ச் ஆகணும், இல்லைனா நம்ம கொடுக்குற கிளாஸ் நேம் வந்துட்டு மேட்ச் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிளாஸ் ஸ்மால் அப்படின்ட்டு 2 பிக்கிள்ஸ் இருக்குது. கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன், டாட் ஸ்மால். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிக்கிள்ஸ் வந்துட்டு ஷேக் ஆகுது. இப்போவுமே நம்ம வந்துட்டு கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எலமெண்ட்டுக்கு கிளாஸ் இருந்தால், ஸ்மால் அப்படின்ற கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஒவ்வொரு HTML எலமெண்ட்டுக்கும் நம்ம கிளாஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். அதுவும் சேம் கிளாஸாக இருக்கணும். ஸோ அந்தமாதிரி நம்ம சேம் கிளாஸ் ஆட் பண்ணுறோன்னா ஒரு பிக்கிளுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலும் இன்னொரு பிக்கிளுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலும் ஆட் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். பட் இந்த கமா காம்பினேட்டர் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா, கிளாஸ் நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம், டைப் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஐடி என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் எனக்கு இதையும் வந்துட்டு செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கமா காம்பினேட்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள், பேராகிராஃப் டைப் செலக்டர் அந்த பேராகிராஃப் டேகை வந்துட்டு செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம கமா கொடுத்துட்டோன்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட எலமெண்ட்ஸ் வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பி டேகை செலக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த டைப் செலக்டர் கொடுத்துருக்காங்க, கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டாட் ஃபன் அப்படின்ட்டு கிளாஸ் நேம் வச்சுருக்க எலமெண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது வந்துட்டு எல்லா பேராகிராஃப் டேகையும் செலக்ட் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஃபன் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சுருக்க எல்லா எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் மல்டிபிள் எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ண முடியும். அண்ட் கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஏ கமா பி கமா டிவ். ஸோ இந்த செலக்டர் என்ன பண்ணோன்னா, ஏ டேக் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணோம், அதேமாதிரி பேராகிராஃப் டேக் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிவ் டேக் எல்லாத்தையும் வந்துட்டு செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸை கமா காம்பினேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கே நமக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னென்னா, செலக்ட் ஆல் தி பிளேட்ஸ் அண்ட் பென்டோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா பிளேட்ஸையும் பென்டோஸையும் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஹோவர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது பிளேட்ஸ் அண்ட் இந்த மெரூன் கலரில் இருக்கிறது பென்டோ. இப்போ நமக்கு பென்டோவையும் பிளேட்டையும் செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, பிளேட் கமா பென்டோ. இப்போ என்ன சொல்கிறேன்னா, பிளேட் வந்துட்டு ஒரு டேக். ஸோ இந்த பிளேட் டேக்லாம் நம்மளோட ரியல் HTML இருக்காது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பிளேட் அப்படின்னு ஒரு டேக் ஆட் பண்ணியிருக்காங்க. பிளேட்டுங்கிறது டேக்கில் வர்றதால இது வந்து டைப் செலக்டர். பிளேட்டுங்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமா கொடுத்து பென்டோங்கிற எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செலக்டர் கொரி என்ன பண்ணோன்னா, எல்லா பிளேட்டுங்கிற எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணோம், எல்லா பென்டோங்கிற எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் என்டர் கொடுக்குறேன், இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு.